சும்மா இல்லாமல் இன்னைக்கு கிளம்பி ஸ்டார்பக்ஸ் வர வந்துட்டேன். இத்தனை வெரைட்டி பார்த்ததும் ஆசையில் எல்லாம் மீறி போயிட்டேனா இல்லையான்றத போக சொல்கிறேன். திஸ் இஸ் டே 21 ஆஃப் 100 நாளில் 6 பேக் இல்லைனா மொட்டைன்ற சீரிஸ் ஃபைனலாக என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் அதே ஃபாஸ்ட் கார்டியோ அண்ட் ஓட் மீல் ரொட்டீனை முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. நல்ல ஞாபகம் இருக்கு, போன வருஷம் இதே டைமில் அடிப்பட்டு ஜிம்முக்கு போக முடியாமல் இருந்தப்போ ஃபிசியோ ரூமில் புல்லப்ஸ் பண்ணி காமிக்க சொன்னாங்க. அப்போ வெறும் 3 புல்லப் தான் பண்ணேன். என்னடா இந்த நிலைமைக்கு வந்துட்டோன்னு அப்போ ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன். பட் இன்னைக்கு வெயிட்டட் புல்லப்ஸே 10-15 ரெப் பண்ணுறேன். அந்த பேட் டைமில் அட போங்கடான்னு விட்டுறாம இந்த மொத்த சுச்சுவேஷனை பெட்டராக ஹேண்டில் பண்ணி இங்க வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு எனக்கு நானே கிரெடிட்ஸ் கொடுத்துக்கிட்டு முதுகுல 2 தட்டும் தட்டிப்பேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணா இது மூலமா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகலாம் தான் சொன்னேன். ஜிம் முடிச்சுட்டு நேரா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கட்டிட்டு வந்த லஞ்ச் மீல சாப்பிட்டேன். அடிக்கிற வெயில ஹுட்டிலாம் போட்டு இவன் வீட்டில் உட்காந்துருந்தால காத்து எனக்கு பத்தல. நாள் பூரா உட்காந்து வேலை பார்த்தா கூட நம்மள எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அதே நேரத்தில் நல்லா குழுகுலுன்னு இருக்க மாதிரி ஒரு இடம் வேணும்னு யோசிச்சேன். இதுக்கு அந்த இடம் தான் கரெக்டா இருக்கும்னு இவனை இழுத்துன ஸ்டார்பக்ஸ் வந்துட்டேன். இதை மெயினா சூஸ் பண்ண காரணம் என்னன்னா, லிட்டரலா இவங்க கிட்ட இருக்க எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் கேலரிஸ் அண்ட் மேக்ரோஸ்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ என்ன சாப்பிட்றேன்னு எனக்கு ஐடியாவே இல்லாமலாம் இருக்காது. பெட்டரா டயட்டை பிளான் பண்ண முடியும். நான் ஒரு 350 கேலரிஸ்க்கு ஹை ப்ரோட்டீன் காஃபின்னு ஒன்று வாங்கினேன். இதுக்கப்புறம் நைட்டு அவங்களா கடையை 11 மணிக்கு மூடுற வரைக்கும் உட்காந்து யூடியூப் எடிட் அண்ட் கிளைண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. பசியில வயிறுலாம் கவ்வன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா பண்ண வேண்டிய வேலை நிறைய மிச்சம் இருந்ததுனால நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்ட ஸ்டார்பக்ஸ் காஃபிக்கு பிராய்ச்சித்தமா ரைஸை கட் பண்ணிட்டு வெறும் காலிஃப்ளவர் அண்ட் சிக்கனை மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. நாளைக்கு பார்ப்போம். ரைட் டைம் ரைட் நவ்.